இன்று வியாச குரு பூர்ணிமா. இன்று குரு பூர்ணிமா திருநாள். வாழ்வை நெறிப்படுத்தும் குருவை கௌரவிக்க குரு பூர்ணிமா திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை குரு பூர்ணிமா கொண்டாட்டம் மனிதர்களின் வாழ்க்கையையும் சமூகத்தை வடிவமைப்பதிலும் ஆசிரியர்களின் பங்களிப்பை நினைவூட்டுகிறது. இந்தியாவில் இந்து மதத்தினர், பௌத்த மதம் மற்றும் ஜெயின் மதத்தை பின்பற்றும் நபர்கள் குரு பூர்ணிமா கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி, ஆனி மாதம் 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. குரு பூர்ணிமா என்பது நம்முடைய குருவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அற்புதமான நாளாகும். குரு என்பவர் ஆன்மீக குரு மட்டுமல்ல, நாம் பெற்றோரை குருவாக கருதி அவர்களுக்கும் மரியாதை செலுத்தலாம். பள்ளியில் பாடம் சொல்லிக் கொடுப்பவரே பிரதான குரு ஆவார். குரு என்பவர் நம்மை விட வயதில் பெரியவராக இருக்க வேண்டும் என அவசியமில்லை. ஏனென்றால் வயதில் குறைவானவர்கள் கூட நமக்கு மிகப்பெரிய அறிவுரையை வழங்கலாம், பாடம் கற்பிக்கலாம். இந்த நாளில் குருவிற்கு நன்றி செலுத்துவதே குரு பூர்ணிமாவின் சிறப்பு. குரு பூர்ணிமா வரலாறு. நமக்கெல்லாம் ஆதி குருவாக சிவபெருமான் விளங்குகிறார். அவரிடத்தில் இருந்தே குரு பூர்ணிமா தோன்றியது. ஆதி குருவான சிவபெருமான் விழிகளை மூடி தியானத்தில் இருக்கும் போது எதிரே 7 முனிவர்கள் வருகின்றனர். சிவபெருமான் விழிகளை திறந்து அவர்களிடத்தில் என்ன வேண்டும் என கேட்கிறார். ஞான தீட்சண்யம் கேட்கின்றனர் முனிவர்கள். சிவபெருமான் மீண்டும் விழிகளை மூடுகிறார். 84 ஆண்டுகள் சென்ற பின்னர் விழிகளை திறக்கிறார். சிவபெருமான் விழிகளை திறந்த போது 7 முனிவர்களும் அங்கேயே இருந்தனர். குருவிடம் பாடம் கற்பதற்கு பொறுமை மிக அவசியம். அது ரிஷி முனிவர்களிடம் இருப்பதை சிவபெருமான் உணர்கிறார். இதையடுத்து ஞான தீட்சண்யம் கொடுக்கப்படுகிறது. அது ஆனி மாத பௌர்ணமி திருநாள். அன்றுதான் குரு பூர்ணிமா தோன்றிய நாள். குரு பூர்ணிமா சடங்கு. பௌத்த மதத்தின்படி குரு பூர்ணிமா அன்று கௌதம புத்தர் முதன் முறையாக தனது முதல் 5 சீடர்களிடம் உரையாற்றியதாக கூறப்படுகிறது. இந்த நாளில் இந்துக்கள் அதிகாலை நேரத்தில் எழுந்து மகா குருவிற்கு பூஜை செய்ய வேண்டும். மகா கீதையை ஒப்பித்து மகா குருவை நினைவு கூற வேண்டும். வேதவியாசருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆசிரமங்களில் சந்தனம் கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்படும். குரு வணக்கம். குரு பூர்ணிமா அன்று குருவை வணங்க வேண்டும். காலையில் மலர் பூஜை செய்து ஆரத்தி எடுத்து குருவின் பாதங்களில் பணிந்து மரியாதை செலுத்தலாம். குரு பூர்ணிமா நாளில் குருவை நெருங்கும் விஷயங்களை செய்யவும். அதாவது ஒழுக்கம், கருணை, கண்ணியம், மன்னிக்கும் மனப்பான்மை கொண்ட நபராக இருந்தால் நீங்களும் குருவாக மாறலாம். குரு பூர்ணிமா பிரசாதம். குரு பூர்ணிமா நாளில்